1 ஸ்கூப்புக்கு 30 ml ஆஃப் வார்ம் வாட்டர் தான் எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். தண்ணி கொதிக்க வச்சு வார்மா வந்து நாங்க ஃபிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருவோம். காலைல எந்திரிச்சு நமக்கு ஃபார்ம்ல அந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மந்த்ல வந்து இவ்வளவு ஸ்கூப் வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து நான் ஃபாலோ பண்ணல ஆக்சுவலா. அவங்க Hello all, this is Bhavtani. Welcome back to my channel, The String Art and Me. And already நான் வந்து formula feeding related ஆன ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் கொடுத்துருந்தேன். பட் ஸ்டில் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி இருக்க போகுதுன்னா, எந்தெந்த மந்த்ல எந்தெந்த ஏஜ் அப்ராப்ரியேட் ஃபார்முலா ஃபீடிங் நான் என் பேபிக்கு கொடுத்தேன். ஸோ தட் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்ஃபியூஷன் வந்து எல்லா மதர்ஸ்க்குமே கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ ஃபார்முலா ஃபீட் எந்தெந்த மந்த்ல கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது இன்னுமே. ஸோ நான் என்னோட பேபிக்கு வந்து எவ்வளோ கொடுத்தேன் அப்படிங்கிறத வந்து சொன்னால் உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எஸ், வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். 1 ஸ்கூப்புக்கு 30 ml ஆஃப் வார்ம் வாட்டர் தான் எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதாவது 1 ஸ்கூப்புக்கு 30 ml எடுத்தால் கான்ஸ்டிபேட் ஆகுறாங்க. ஸோ நான் 1 ஸ்கூப்புக்கு வந்து 60 ml ஆஃப் வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து தப்பு. ஆக்சுவலாக 1 ஸ்கூப்புக்கு 30 ml ஆஃப் வாட்டர் தான் கரெக்ட். ஆக்சுவலாக வந்து இல்லை, நான் வந்து வாட்டர் லெவல் அதிகமாக எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேபிக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷன் போய் சேராது. அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ப்ராப்பர் நியூட்ரிஷன் பேபிக்கு போகாது. அண்ட் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் கெயின் சார்ட் நமக்கு இருக்கு. ஸோ ப்ராப்பர் வெயிட் கெயின் கண்டிப்பாக பேபிஸ்க்கு இருக்காது. அண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டான மில்க் பேபி வந்து ஃபீட் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் கவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பர் டே வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8+ கவுண்ட் நமக்கு யூரின் வந்து கரெக்டாக போயிருந்துருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மார்க் ஆயிரும். ஸோ கரெக்டான மெத்தட் எப்படின்னா 1 ஸ்கூப்புக்கு 30 mlங்கிறது நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் சில பாயிண்ட்ஸ் நான் வந்து இது கூட ஆட் பண்ணணும்னா, பேபி வந்து ஹங்கர் கியூஸ் காமிக்கும் போதே கண்டிப்பாக வந்து நம்ம ஃபார்முலா வந்து இப்போ நீங்கள் பேபிக்கு வந்து ஃபார்முலா தான் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெடி ஆகிக்கணும். எப்படி ரெடி ஆகிக்கலாம், நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் மார்னிங் எந்திரிச்ச உடனேவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணி கொதிக்க வச்சு வார்மாக வந்து நாங்கள் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிருவோம். காலையில் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை இதுதான். ஸோ ஃபார்மில் வந்து பேபி வந்து ரொம்ப கத்துற வரைக்கும் ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதா இருந்தால் டக்குன்னு பண்ணிடலாம், டக்குன்னு நம்ம அவங்கள ஆஃப் பண்ணிடலாம். இதே ஃபார்மானா அப்போ தான் தண்ணி எடுத்து ஒரு ஸ்கூப் எடுத்து கலக்கி அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகுது கண்டிப்பாக எடுத்துக்கும். அதே மாதிரி ரொம்ப கோல்டு வாட்டரும் போயிடக்கூடாது. அந்த வார்முக்கு கொஞ்சம் நல்லா ஜில்லுனும் போயிடக்கூடாது, ரொம்ப ஹாட் வாட்டராகவும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா கரெக்டாக அது மிக்ஸ் ஆகாது. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா பேபிக்கு வந்து சூடாக கொடுக்க முடியாது. அதை ஆற்று இது பண்ணுறதுக்கே நமக்கு 10 minutes ஆயிரும். ஸோ வார்மாக கரெக்டாக டக்குன்னு பேபி வந்து கியூஸ் காமிக்கிறாங்களா டக்குன்னு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஃபார்முலா ஃபீடிங் மதர்ஸ் வந்து எப்பயுமே ரெடியாக வந்து வார்ம் வாட்டர் கையில் வச்சுக்கணும். எங்கே போனாலும் அந்த ஃபார்முலா டப்பாவை தூக்கிட்டு போயிடணும். இது போக நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ண பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா MMS. கரெக்ட் மிக்சிங் இருந்தால் மட்டும்தான் ரைட்டான நியூட்ரிஷன் பேபிக்கு போய் சேரும். அந்த கரெக்ட் மிக்சிங் 1 ஸ்கூப்புக்கு 30 ml தான். ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ எஸ், கம்மிங் டு எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ பேபி வந்து இந்த மந்த்தில் எவ்வளோ நான் கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே 1 குஹனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபார்முலா தான் கொடுத்தோம். ஸோ டே 1ல இருந்து ஒரு 4 to 5 days வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 ml ஆஃப் ஃபார்முலா ஃபீட் கொடுத்தோம். அதாவது அரை ஸ்கூப், ஹாஃப் ஸ்கூப், அதுவுமே கரெக்டாக வந்து எடுக்கணும். ஹாஃப் ஸ்கூப்புங்கிறப்போ நமக்கு 15 ml வரும். 1க்கு 30ங்கிறப்போ ஹாஃப்க்கு வந்து 15 ml ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் மட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுங்கிறப்போ நாங்கள் 1 ஸ்கூப்புக்கு போயிட்டோம் 30 ml. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 30 ml தான் கொடுத்தோம். ஒரு 45 days, ஒரு 40 days கிட்டக்க வரும்போது we went for 2 scoop. அண்ட் ரிமெம்பர், ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் கண்டிப்பாக 1.5 மணி நேரமாவது கேப் கண்டிப்பாக இருக்கணும். 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரமாவது கண்டிப்பாக கேப் இருக்கணும். அண்ட் பிரஸ்ட் மில்க்னா கூட பரவாயில்ல, பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்கன்னா இஸ் ஈஸிலி டைஜஸ்டபிள் அண்ட்
ஃபார்முலாங்கிறப்போ டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பா டைம் எடுக்கும். நீங்க திரும்பி இப்பதான் ஃபீட் பண்ணியிருப்பீங்க ஒரு 60 ஒரு 2 மந்த் பேபி ஒரு 1.5 மாச பேபி நான் வந்து 60 ml இப்பதான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ்லேயே திரும்பி அழுகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் திரும்பி உடனே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடக்கூடாது. கொஞ்சம் அவங்கள டைவர்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு 1 hour ஆவது அவங்களுக்கு வந்து கேப் கண்டிப்பாக தேவைப்படும். அவங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த டைம் வந்து தேவைப்படும். அண்ட் ரிமெம்பர் குடிச்சு முடிச்சோடனே இப்போ நீங்கள் ஃபீடிங் பாட்டிலில் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஃபீடிங் பாட்டில் கொடுக்கக்கூடாது. பட் ஸ்டில் நம்மளால முடியுங்கிற பட்சத்தில் ஃபீடிங் பாட்டில் போகிறோம்னா எடுத்த உடனே தீர்ந்த உடனே கண்டிப்பாக குழந்தைங்க அழுவாங்க. நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா பேபி வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் சக்கல் பண்ணும்போது அவங்க ஓஞ்சு போய் தூங்கிடுவாங்க. பட் இதே ஃபார்முலா ஃபீடிங் பாட்டிலில் தான் கொடுக்குறீங்கன்னா அந்த மில்க் தீர்ந்த உடனே கண்டிப்பாக பேபி வந்து அழுன்னு அழுவாங்க. ஒரு 2 மினிட்ஸ் அழுவாங்க. பட் ஏதோ ஒன்று நம்ம டைவர்ட் பண்ணி வெளியே கூட்டு போய் ஏதோ ஒன்று டைவர்ட் பண்ணிட்டோம்னா 2 மினிட்ஸில் கண்டிப்பாக டைவர்ட் ஆயிடுவாங்க. குஹன்லாம் ஃபீடிங் பாட்டில் அது முடிஞ்ச உடனே மில்க் குடிக்க முடிஞ்சிருச்சுன்னா கத்துன்னு கத்துவேன். அதை டைவர்ட் பண்ணி ஏதோ ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம டைவர்ட் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு வந்து ஸ்மூத் ஆயிருவாங்க. மந்த்ங்கிறப்போ நாங்க வந்துட்டு 60 ml கொடுத்தோம். நெக்ஸ்ட் ஒரு 15 ml தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரோம். 3 மந்த் வரும்போது அவன் வந்து 60ல இருந்து 90 ml அதாவது 3 ஸ்கூப்புக்கு வந்து மாறணும். ஸோ 3 மந்த்ஸ்ங்கிறப்போ நான் வந்து அதாவது 60 to 90 இந்த சென்ஸ் இப்போ வந்து எனக்கு கேப் வந்து இப்போ 1 hour தான் ஆயிருக்குன்னா I'll go for 60 ml. இப்போ எனக்கு கேப் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, தூங்கி எந்திரிச்சிருக்கா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா I'll go for 90 ml at 3 months. அண்ட் 4, 5, 6 monthsல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல growth அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நல்லா நம்மளால பார்க்க முடியும். கொஞ்சம் நிறைய வந்து அவங்களுக்கு வந்து மில்க் தேவைப்படும். அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 90 to 120 ml அதாவது 4 ஸ்கூப். நான் கொடுத்ததுலயே அதிகமான எம்எல்னா அது 120 ml தான். டில் 1 year வரைக்குமே நான் 120 mlக்கு மேல போகவே இல்லை. அந்த 90 to 120 1.5 மணி நேரம் கேப்பா ஓகே திரும்பி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது 4 ஸ்கூப் 5 ஸ்கூப் மொத்தமா கொடுத்து இது பண்ணிடக்கூடாது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து பயங்கர டிஸ்கம்ஃபர்டா இருக்கும். அதை வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கே அவங்களுக்கு டைம் எடுக்கும். மேபி அவங்களுக்கு வந்து காலிக் ப்ராப்ளம் ஆகலாம், டிஸ்கம்ஃபர்ட், பெயின், ரொம்ப ஃபஸியா இருக்கலாம், கிராங்கியா ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் 6 மந்த்ஸுங்கிறப்போ நான் 120 ml தான் கொடுத்தேன். நம்ம 6 மந்த்ஸுக்கு அப்புறம் நம்ம சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு 6 மந்த்ஸுங்கிறப்போ நம்ம வந்து ஒரு மீல்ஸ் பர் டே, 7 மந்த்ங்கிறப்போ 2 மீல் 3 அப்படி நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண ஃபார்முலா செஷன் வந்து ஒன்றுனா குறைஞ்சிட்டு வந்துடும். ஸோ நான் அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னாலே அது 120 ml தான். அதுவும் வந்து கேப் அதிகமாயிருச்சுங்கிற பட்சத்தில் மட்டும், இல்லைனா 90 ml நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். சாலிட்ஸ் கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மீல்ஸ் பர் டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml இவ்வளோதான் நான் கொடுத்தேன். 100 mlங்கிறது ஒரு 90 விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. 100 mlங்கிறது நான் ரவுண்டாக நான் வந்து 100 ml கொடுத்தேன். இதுக்கு மேலே நான் வந்து குஹனுக்கு கொடுக்கவே இல்லை. அண்ட் ஆடிங் டு தேட் நான் வந்து இடையில நான் பிரஸ்ட் ஃபீடும் பண்ணேன். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக ஃபார்முலா கொடுத்தேன்னா இல்லை, பட் மேக்ஸிமம் நான் வந்து ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ இது கூட நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈச் பேபி இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் வெளியே ஒரு மித் இருக்கு, கேர்ள் பேபிஸ்னா கொஞ்சம் இவ்வளோ குடிப்பாங்க, பாய் பேபிஸ்னா வந்து கேர்ள் பேபிஸை விட கொஞ்சம் அதிகமாக ஃபீட் எடுத்துக்குவாங்க, அதிகமாக வந்து மில்க் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஸோ ஈச் பேபி இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ வரைக்குமே வந்து நமக்கு வந்து இந்த மந்த் பேபி இவ்வளோ குடிக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸுமே கிடையாது. ஸோ எவ்வளோ குடிப்பாங்கிறது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் பேபி. இன்னும் பிரஸ்ட் ஃபீட் பண்றவங்களுக்கு எவ்வளோ குடிக்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு அவங்க வந்து தூங்கிடுவாங்க. இதே ஃபார்முலா ஃபீடுங்கிறப்போ நம்ம வந்து கரெக்டாக நம்மளால ஷெட்யூல் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். 1 year வரைக்கும் தான் நான் ஃபார்முலா கொடுத்தேன். அந்த ஃபார்முலாவே நான் சொன்ன மாதிரி 120 mlக்கு மேலே 100 ml தான் நான் கொடுத்தேன். 120ங்கிறது லாஸ்ட் பாயிண்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் 1 yearக்கு மேலே 12 months போயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கவுஸ் மில்க் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த ஃபார்முலா ஃபீடை நீங்கள் கட் பண்ணிடலாம். கவுஸ் மில்க் ஆக்சுவலாக வந்து ஃபார்முலா ஃபீடிங் பேபிக்கு வந்து கொடுக்கறது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் என் பையன் கவுஸ் மில்க் குடிக்க மாட்டேங்கிறான், துப்புறான், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நான் தெரியும் ஜஸ்ட் வந்து நீங்கள் கவுஸ் மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபியூ ml அதாவது ஒரு 20 to 30 ml ஆஃப் கவுஸ் மில்க் மட்டும் வார்மாக சூடு பண்ணி யூ கேன் ஆட் சம் பிஞ்ச் ஆஃப்
சுகர் ஒயிட் சுகர் கிடையாது, ஜாகரி வாட் எவர் என்ன அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ்க்கு 30 ml மட்டும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஏதாவது ரிஸ்க் ஆஃப் அலர்ஜி இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது ரியாக்ட் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு யூ கேன் இன்க்ரீஸ் த எம்எல். ஃபார்முலா அப்படியே வீன் பண்ணிவிட்டு யூ கேன் கோ ஃபார் கவுஸ் மில்க். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 12 monthsக்கு முன்னாடி கவுஸ் மில்க் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. 1 yearக்கு மேலே ஃபார்முலா வீன் பண்ணிவிட்டு நீங்கள் கவுஸ் மில்க் கண்டிப்பாக போய்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் நாங்கள் வந்து கொடுத்தோம். ஸோ அது போக நமக்கு ஃபார்முலா அந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் வந்து இவ்வளோ ஸ்கூப் வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து நான் ஃபாலோ பண்ணலை. ஆக்சுவலாக அவங்க பயங்கர அதிகமாக கொடுத்துருப்பாங்க. 5 ஸ்கூப் 6 ஸ்கூப் 7 8 எல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹியூஜ், பேபினால டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ நான் சொல்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்து பாருங்க. பேபி இன்னும் கொஞ்சம் இல்லை அடம் பிடிக்கிறாங்க, இல்லை தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் 15 to 30 ml கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறது 15 to 30 அந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கு மேலே போயிட வேண்டாம். நான் கொடுத்த வரைக்கும் 120 mlங்கிறது தான் ரொம்ப ஹை. அதுக்கு மேலே நான் கொடுக்கல. ஏதோ ஜஸ்ட் அழுவாங்க, கொஞ்சம் டைவர்ட் பண்ணி 1 hour இல்லை 1.5 hours கேப்ல திரும்பி அடுத்த ஷெட்யூல் பண்ணி நீங்கள் ஃபீட் பண்ணுங்க. என்னோட ப்ரீவியஸ் ஃபீடிங் ஃபார்முலா ஃபீடிங் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் எதில் எடுக்கிறீங்க, எதில் எடுக்கணும்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பாட்டிலில் தான் மெஷர். இப்போ இந்த 30 ml 60 ml 90 ml எதில் வந்து நம்ம மெஷர் எடுக்கணும், எதுலனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாத்துலையுமே மெஷர் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். வீட்டில் ஃபீடிங் பாட்டில் இருக்குது, அந்த ஃபீடிங் பாட்டில் 30 ml 60 ml இருக்குல்ல, அதுலயே நீங்க மெஷர் தாராளமா எடுத்துக்கலாம். ஒரு கமெண்ட் வந்து எனக்கு ட்ராப்பா தான் வந்து பிரஸ்ட் மில்க் வருது, எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கில்ட் வேணாங்கிறதுக்காக தான் அந்த ப்ரீவியஸ் வீடியோவே நான் போட்டிருந்தேன். ஸோ அண்ட் ரிமெம்பர், பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டே இருங்க. ட்ராப்பா வந்தாலுமே அது போக இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் நீங்க ஃபார்முலாக்கு போகணும். அண்ட் பிரஸ்ட் மில்க் இஸ் பெஸ்ட் ஃபார் பேபி. எல்லா பேபிஸ்க்கும் வந்து பிரஸ்ட் மில்க் தான் ஃபர்ஸ்ட். முடியலைங்கிற பட்சத்துல வி ஹாவ் டு கோ ஃபார் ஃபார்முலா. அதை நான் கண்டிப்பா ஒத்துக்குவேன். ஃபார்முலா ஃபீடிங் நான் திரும்பி என்கரேஜ் பண்ணவே கிடையாது. உன்னால எவ்வளோ ஃபீட் பண்ண முடியுமோ பண்ணது போக இல்லை, ஐ நீட் சம் ரெஸ்ட், எனக்கு கொஞ்சம் கேப் வேணுங்கிற பட்சத்துல யூ கேன் கோ ஃபார் ஃபார்முலா. அதுல எத்தனை பேருக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிற ஒரு டவுட் நிறைய இருக்கும். அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அண்ட் yeah, that's all about the video. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல வந்து உங்களை கண்டிப்பா நான் சந்திக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, வேற ஏதாவது கேட்கணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். Until it's bye from Vavdharani.